ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்த்திக் மேக்ஸ் 10 சேனல். சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியோ இல்லை ஸ்டேட் போர்டோ இல்லை ஐபிபி எந்த கரிக்குலமாக இருந்தாலும் நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் யூ சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி. அண்ட் சம் நான் ஸ்பீச் பண்ணி முடிச்சது அப்புறமா புரிஞ்சதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இது ஒரு yet another important question in your third chapter, which is again ஏஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜென்ரலி, ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் முதல்ல படிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நீங்க ட்ரை பண்றதா இருந்தால் வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். 2 years ago, a man was 5 times as old as his son. 2 years later, his son will be 8 more than 3 times the age of his son. So here they are talking about two people. So ஒன்று மேனு சன்னு. ஸோ அதை நான் வந்து டேரெக்டாக இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கிறேன். ஸோ ஒன்று வந்து மேன், இன்னொன்று வந்து சன். ஆல்வேஸ் ரிமெம்பர் யுவர் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ நீட் டு ஸ்டார்ட் வித் த ப்ரெசன்ட் ஏஜ் தான். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன், ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் மேன் வந்து எக்ஸ் இயர்ஸ் எடுத்துக்கிறேன், சன் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் whatever the question they are giving, always compare the two persons. If you are, then start the write up. உங்களுடைய வேரியபிள் அசம்ஷன் நீங்க மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எக்ஸ் ஒய்ல தான் எடுக்கிற மாதிரி வரும். சம் கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ப்ரெசென்ட்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நோ இஷ்யூ. பட் இந்த கொஸ்டின் உங்களுக்கு 2 years அகோவும் போது 2 years லேட்டரும் போது கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணுதுன்றதால நீங்க ப்ரெசென்ட் ஏஜ் எக்ஸ் அண்ட் ஒய்ல எடுத்துக்கோங்க. இப்போ 2 years அகோ ஃபர்ஸ்ட் லைன் எங்க கொடுத்துருக்காங்க, 2 years ago தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐ வில் ரைட் தட் 2 years ago. இப்போ 2 years ago எக்ஸ் வந்து என்னவா மாறும்னா எக்ஸ் -2வா மாறும். இப்போ சப்போஸ் அவருக்கு 40 வயசுன்னா 2 years ago 38 இருந்திருக்கும், இல்லை 25 இருந்தா 23. ஸோ வாட் எவர் இட் இஸ் 2 yearsனா மைனஸ் பண்ணிடணும் அகோனா. அதே மாதிரி சன்னுக்குமே ஒய்ன்றது y -2வா வரும். இப்போ நான் இந்த ஆரஞ்சு கலர்ல என்ன எழுதிருக்கணும், இதை பேஸ் பண்ணி தான் யூ நீட் டு ஃப்ரேம் யுவர் ஈக்குவேஷன். ப்ரெசென்ட்ல கிடையாது, ஏன்னா கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுறது என்ன கொடுத்துருக்காங்க, given a man was 5 times as old as his son. அப்ப 2 years ago மேனுடைய ஏஜ் என்ன, x -2 was 5 times as old as his son. அப்ப எப்படி எழுதணும், 5 times y -2 னு எழுதணும். புரியுதா இல்லையா? x -2 is equals to 5 times y -2. நான் ப்ரெசென்ட்ல எழுதல, கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுறது 2 years agoன்றதால I am starting the answer directly as 2 years ago தான். அப்போ x -2 is equals to 5 times y -2 எழுதுறேன். இப்போ இதை நார்மல் ஃபார்மேட்ல கொண்டு வாங்க. x -2 is equals to 5y -10. ஸோ ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா x -5y is equals to -10 + 2வா வரும். அதாவது இந்த y இந்த பக்கம் வந்தா மைனஸ்ல போயிடும், இந்த -2 இந்த பக்கம் வந்தா பிளஸ்ல போயிடும். ஸோ ஐ எம் கெட்டிங் x -5y is equals to -8ன்னு வருது. இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போதைக்கு நாம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் தான் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. யா கிளியர். நவ் இப்போ செகண்ட் சிச்சுவேஷன் வாங்க. செகண்ட் சிச்சுவேஷன் 2 years லேட்டர் அப்படின்றாங்க கேள்வியில. அப்போ நான் அதை எழுதணும், 2 years லேட்டர் இல்ல ஆஃப்டர் 2 years எப்படி எழுதிக்கோங்க. அப்போ 2 years லேட்டர் இது என்னவா மாறும், x will become x plus 2, y will become y plus 2வா மாறிடும். 2 வயசு கூடி இருக்கும். இப்போ செகண்ட் கண்டிஷன் அவங்க என்ன சொல்றாங்க, ஆல்சோ given எழுதுங்க. 2 years later his age, இங்க his அப்படின்னு மென்ஷன் பண்றது மேன் தான், சரிங்களா? அப்ப 2 years ago man's age, அப்ப man's age எவ்வளோ, x plus 2 is equals to, வேர்ட்ஸ் கரெக்டா படிக்கணும், ஒரு வேர்டும் இம்பார்ட்டன்ட், 8 more than 3 times sun. 8 more than 3 times sun. புரிஞ்சதா பாருங்க. அங்க நான் படிக்கிறத அப்படியே ஐ எம் ரைட்டிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் ஈக்குவேஷன். 8 more than அப்படின்னா என்ன அர்த்தம், 8 பிளஸ்ன்னு அர்த்தம். 3 டைம்ஸ்னா என்ன அர்த்தம், 3ஆல மல்டிப்ளை பண்ணும். டைம்ஸ் மீன்ஸ் மல்டிபிகேஷன், மோர்னா பிளஸ், லெஸ்ன்னா மைனஸ். இந்த மாதிரி பேசிக் டர்ம்ஸ் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? இப்போ வி காட் த செகண்ட் ஈக்குவேஷன். இதை நீங்க நார்மல் ஃபார்மேட்ல கொண்டு வாங்க. x plus 2 is equals to 8 plus 3 into y, 3y, 3 2s are 6. ஸோ ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா x minus 3y is equals to 8 plus 6 14, 14 minus 2 12ன்னு வரும். திஸ் இஸ் யுவர் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் டேரக்டாகவே சால்வ் பண்ணலாம் யூசிங் எலிமினேஷன் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் டேரக்டாகவே இங்கே எழுதிடுறேன். x minus 5y
is equals to minus 8. This is your first equation. So I am going to start subtracting so that my x will get cancelled. Subtract பண்ணும்போது make sure you are changing the symbols. இது மைனஸா மாறும், இது பிளஸ்ஸா மாறும், இது உங்களுக்கு பிளஸ்ஸா மாறும். அப்போ x got cancel. 5y minus 3y எவ்வளவு? 2y. 12 8 எவ்வளவு? 20. ஆட் பண்றேன் ஏன்னா அந்த மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிடுச்சு. அப்போ y உடைய வேல்யூ 20/2 10ன்னு கிடைச்சிருக்கு. y உடைய வேல்யூ 20/2 எனக்கு 10ன்னு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் கிளியரா? இப்போ substitute in that in any one equation and find x value. So அப்போ x minus first equation substitute பண்றேன். x minus 5 times 10 is equals to minus 8. சரியா? அப்போ x minus 50 is equals to minus 8. அப்போ x is equals to 50 minus 8 உங்களுக்கு 42 அப்படின்னு வரும். சமம் புரிஞ்சுதா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், சமம் முடிச்சாச்சு. எஸ், இஸ் இட் கிளியர்மா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? தேர்ஃபோர் ஃபைண்ட் த percentage கேட்குறாங்க. ஃபைண்ட் த ஆன்சர்ஸ் கரெக்ட்லி. present ages of man is equals to 42 years. Son is equals to 10 years. ஆன்சரை கரெக்டா முடிக்கணும். எக்ஸ் ஒய்யோட முடிச்சுட்டு போகக்கூடாது. இது வந்து ஈக்குவேஷன் சால்விங் சம் கிடையாது. நான் எல்லா சம்லையும் சொல்றது தான். ஈக்குவேஷன் சால்விங் சம்ல தான் நீங்க எக்ஸோ ஒய்யை முடிச்சுட்டு அப்படியே அடுத்த சம்முக்கு போயிடுவீங்க. பட் when it comes for word problem, finish the question properly by writing the final statement whatever they are asking in the question in terms of descriptive wordsல நீங்க முடிக்கணும். அதுதான் ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன். சரியா? I hope you understand this question. Thank you so much for watching. அந்த கொஸ்டின் புரிஞ்சதுன்னா ஒரு லைக் போடுங்க. சஜஷன்ஸ் ஏதாவது சொல்லணும், ஃபீட்பேக் ஏதாவது சொல்லணும்னாலும் you can feel free to share that in the comment box. I will check and I will reply all your comments. Thank you so much for watching. அடுத்த சம்ல பார்க்கலாம். டாடா, பை.